இந்த வேளையிலையும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க தேவன் எனக்கு கொடுத்த பெரிய கிருபைக்காக நான் நன்றி சொல்கிறேன். இந்த வேளையிலையும் மத்தேயு 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா, இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாக எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவதூதர்கள் எப்போதும் பரலோகத்தில் என்ன செஞ்சுருக்கிறாங்களா, தரிசித்து கொண்டு இருக்கிறாங்க தேவதூதர்கள் அங்கே. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் யாரையும் அற்பமாக எண்ணாதீங்க, எச்சரிக்கையாக இருங்க. வாயின் வார்த்தையில் எச்சரிக்கையாக இருங்க. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவதூதன் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க பரமபிதாவின் சமூகத்தில் எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அது மாத்திரம் இல்லை, நம்ம வேதத்தை பார்க்கத்தோம்னா லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் கூட ஆயக்காரன் பரிசேயனை பற்றி போட்டிருக்கோம். அப்போ அந்த பரிசேயன் என்ன சொல்கிறான்னா, 2 மனுஷன் ஜெபம் பண்ணும்போது தேவாலயத்தில் போனார்கள். அப்போ பரிசேயன் மற்றவனை ஆயக்காரன் வைத்து பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரன், அநியாயக்காரன், விபச்சாரக்காரன் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராதபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்கிறாரு. அவன் வாரத்தில் 2 தடவை நான் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தை எல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். அப்பொழுது ஆயக்காரன் ஒரு மனிதன் வந்து அவர் என்ன செஞ்சார், வெளியே நின்று ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பினை அடித்து கொண்டு, தேவனே, பாவியாக என்மேல் கிருபையாக இரும் என்றான். அப்பொழுது ஆண்டவர் அதை பார்த்து என்ன செய்கிறார்னா, அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று வேதத்தில் பார்க்குறோம். இன்னும் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் வந்து என்னைக்கும் தேவனுடைய சமூகத்தில் எந்த நேரத்துலையும் நீங்கள் உங்கள் தாழ்மையுள்ள பிள்ளைகளாக காணப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. அதனால பாருங்கள், அவங்க வந்து என்னச்சு, நான் யாரையும் சிறியரில் யாரையும் நீங்கள் அற்பமாக எண்ணாதீங்க. அதனால் எந்த பிள்ளைகளாக இருந்தாலும், ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைகள, ஆண்டவர் அறியாத பிள்ளைகளை யாரையும் அற்பமாக எண்ணாதீங்க. ஏழை பிள்ளைகளையோ பணக்காரங்களையோ அற்பமாக எண்ணாதீங்க. பணத்துமுருன்னு சொல்லிடாதீங்க. ஏழை இவனுக்கு ஒன்றும் கிடையாது, புத்திக்கு தந்தா இப்படி இருக்கான்னு சொல்லி அதையும் அவங்க சொல்லிடாதீங்க. ஏங்கடா இப்போ நம்ம தேவனாய் கர்த்தர் எல்லாத்துக்கும் ஒரு தூதன் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த தூதன் என்ன அவர் நினச்சி வரா, நேராக பரலோகத்துக்கு போயிடுவார் பரமபிதாவோடு போய் பேசுகிறதுக்கு. இல்லை கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் எந்த வார்த்தை பேசுனா ஞானமாக பேசுங்க, இல்லைன்னா அதிமித்தும் நீங்கள் ஆண்டோடைய பார்வைக்கு அருவருப்பாகிடுவீங்க. அப்படி தான் இந்த பரிசேயனும் ஆயக்காரனையும் பார்க்கும்போது, பரிசேயன் தன்னை புகழ்கிறான். 2 தடவை வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தை எல்லாம் தசமம் செலுத்துகிறேன்னு சொல்கிறான். ஆனால் அந்த ஆயக்காரன் என்ன சொல்கிறான், அவன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு, தேவனே, பாவியாக என்மேல் கிருபையாக இருங்கன்னு சொல்லி ஆண்டர் சமூகத்தில் வந்து பாவியே என்மேல் கிருபையாக மாண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் வேதனைப்படுறான், கண்ணீர் வடிக்கிறான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம அவருக்கு அப்படிங்கும்போது ஆண்டுடைய பறவைக்கு அவன் வந்து நீதிமானாக்கப்பட்டான்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கு. அவனில் இவனே நீதிமானாக்கப்பட்டவனாக தன் வீட்டுக்கு திரும்பி போனான். இவங்களுக்கு சொல்லுகிறேன், ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவன், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படான் வசனம் இருக்குது. உங்களை தாழ்த்துங்க, கர்த்தர்